ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு சென்றிருந்தேன். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யானைகள், அந்த யானையை செயின் போட்டு கட்டியிருக்கிறாங்க. இன்னொரு இடத்துல பார்த்தேன், அந்த யானைகள் ரொம்ப திடமான யானைகள் இருக்குது, சும்மா கயிறு தான் போட்டு கட்டியிருக்கிறாங்க. ஆனால் அந்த யானைகள் எதுவுமே ஓடல. யானை பார்க்க என்ன பண்ணுறான், சும்மா கயிறை தட்டி விடுறான். அந்த யானை சாதாரணமாக பின்னாடி வருது. அப்போது அந்த யானைகள் எல்லாமே 2-3 யானைகள் அந்த இடத்துல நின்று கொண்டிருக்குது. நான் அப்போது அந்த யானை பாகனை பார்த்து கேட்டேன். அப்போது அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, அந்த யானைக்கு பழங்களை கொடுக்கணும், ஒரு பெரிய ஜூ அந்த இடத்துல பழங்களை கொடுக்கணும்னு சொன்னாங்க. கொடுத்தோம். அப்போது அந்த யானை பாகனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன், என்னங்க இவ்வளோ சின்ன கயிறு போட்டு கட்டியிருக்கீங்களா, அதுக்கெல்லாம் செயின் போட்டு கட்டிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் கயிறு போட்டு கட்டிக்கிறீங்களே, இந்த யானைகள்லாம் ஓடிடாதா, யானைகள் உங்களை தாக்கிடாதா என்று சொல்லும் போது அவர் சொன்னாரு, யானை தாக்குதான், ஆனால் யானையை நாங்கள் பிடித்து வரும்போது யானைக்கு என்ன பண்ணுவோம், பலமான செயின் போட்டு யானையை கட்டி விடுவோம். அதனுடைய கோபத்தை, அதனுடைய ஆக்ரோஷத்தை, அதனுடைய பலனை கொடுக்குவதற்காக அதையெல்லாம் தன்னை மறந்து இனிமேல் நம்ம வாழ்க்கையில இந்த யானை பாகம் சொல்றதா கேட்டாகணும் என்பதை வருவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, யானை செயின் போட்டு கட்டி இருப்பாங்களாம். அதை எவ்வளவுதான் இழுத்தாலும் வராது. அது இழுத்து பார்க்குமா, இழுத்து பார்த்து கால்களில் புண்ணாகுமா, இழுத்து பார்த்து வேகமா செய்யுமா, உடம்புல கால்கள்ல அது எங்கெங்கெல்லாம் இருக்கும் தும்பிக்கையில் எல்லாம் புண்ணாகிற அளவுக்கும் தன்னுடைய பலனை போட்டு செய்து கொண்டு இருக்குமா. 1 வாரம் 2 வாரம் அது செய்யுமா. புண்ணு, வலி, வேதனையில அது என்ன பண்ணுமா, முடியாம சுருண்டு போய் அமைதியா படுத்துக்குமா. அமைதியா படுக்கும்போது நாங்கள் என்ன செய்வோம், அதுக்கு பழங்களை கொடுப்போம். நான் பழங்களை கொடுக்க ஆரம்பிப்போம். அதுக்கு தேவையான கொடுக்க ஆரம்பிக்கிறோம். டெய்லி எங்களை பார்க்கும்போது அது பழக ஆரம்பிக்கும். கொஞ்சம் அமைதி ஆகும். சில நேரத்தில் ஆக்ரோஷமாக இருக்கும், அமைதி ஆகும். அது 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் ஆகும். அதுக்கு பிறகு அது காயங்கள் எல்லாவற்றையும் மருந்துகளை போடுவோம். மருந்துகளை போட்டு அதை குணமாக்கி அதுக்கு பிறகு அதுக்கு பழக்கம் செய்கிறதுக்காக பயிற்சி கொடுப்போம். இப்படி செய்யணும், ஏறணும், இப்படி இறங்கணும்னு சொல்லுவோம் என்று சொல்லி அதை கயிறை கட்டி விட்டு அதை அழுத்து விட்டு அவைகளை நாங்கள் சொல்றபடியெல்லாம் செய்ய வைப்போம். வந்த பிறகு மறுபடி செயின் போட்டு கட்டிடுவோம். மறுபடியும் அதை செய்யறதுக்கு பார்க்கும், வராது. அது செஞ்சு என்ன ஆகும், அதோட மைண்ட்ல வந்துடும், நம்மளை செயின் போட்டு கட்டிட்டாங்க, நம்ம எவ்வளவுதான் பண்ணாலும் நம்மளால தப்பிக்க முடியாது என்று அது என்ன பண்ண ஆரம்பிச்சிருமா, நம்ப ஆரம்பிச்சிடும். அப்போ நாங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், சாதாரண ஒரு கயிறை மட்டும் தான் போடுவோம், செயின் போட மாட்டோம். ஆனா அது மைண்ட்ல என்ன இருக்குது, செயின் போட்டு கட்டியிருக்கிறாங்கன்னா தப்பிக்கவே முடியாது என்ற நிலைமையில அது வந்துடும். நாங்கள் சாதாரண கயிறு தான், ஆனால் அது ஓடாது, முயற்சி செய்யாது. இன்னைக்கு பிசாசு இன்னைக்கு அனைவருடைய கால்களை கட்டிட்டான். இன்றைக்கு கர்த்தருடைய விடுதலை